and the launch of Ria Creations logo along with the frame 2026, the calendar launch, the signature launch. Put your hands together once again for Radhika Rajkumar. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் வந்து ராதிகா பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. இங்கே ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முதல் தான் பார்த்தேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கெல்லாம். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பழக்கம். பட் லாங் பேக் நான் வந்து இவங்களை பார்த்து ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்கன்னா ஒரு ஃபீமேல் ரியலி எல்லாருமே பாராட்ட வேண்டியதுதான். எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இவங்க உருவாக்குற இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய ஆம்பிஷன். அவங்க நினச்சா அவங்களே ஒரு 10 படத்தில் வந்து நடிச்சுட்டு போகலாம், கேரக்டராக நடிக்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட் எந்த ஒன்று பண்ணால் பண்ணலாம். பட் அதையெல்லாம் அவங்க விருப்பம் இல்லாமல் ஸோ அப்கமிங்கில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க வந்து காஸ்டிங்லேருந்து இன்றைக்கி வந்து மாடலிங், ஸோ ஆட் ஃபிலிமு அவங்களே ஓனர் ஆகி ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவங்க சடன்லி சொல்ல முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் ப்ரொடியூசராக கூட ஆயிடலாம். அதில் ஒரு டைரக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த விஷுவல்லாம் வந்து அந்த மியூசிக்கு, அந்த மேக்கிங் ஸ்டைலு, ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ தம்பி விஜயகுமார் இருக்காப்புல, உண்மையிலேயே வந்து 2 ஷூட் பண்ணோம் அவருடைய ஸ்டூடியோவில். இப்போ குறுகிய காலத்தில் ஒரு 2 ஷூட் பண்ணோம். உண்மையிலேயே வந்து அருமையான ஒரு கேமராமேன், நல்ல ஒரு கேமரா சென்ஸ் உள்ள ஒரு கேரக்டர். அதில் நானே போய் நடிக்கிறதுக்காக போனேன். நல்ல விஷுவல் எடுத்தாப்புல. அந்த ஃபோட்டோ ஜேனிக்கு வந்து ஒருத்தரை கேட்ச் பண்ணுற பவர் வந்து அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவர் நான் ஏதோ ஒரு பெரிய படத்தில் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த இடத்துல அவர் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. இவர் தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையுமே ரிதீஷ் திடீர்னு நானே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நான் அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹாப்பி. ராதிகாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக சினிமாவில் வந்து பேக்கிங்லேருந்து ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே எல்லாருக்குமே பப்ளிக்கில் வந்து ஸோ இப்போ இந்த ஆடில் பார்த்தேன் நிறைய மாடலாக வந்து இந்த ஃபீமேல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய கேரியர் எப்படி ஒன்றா சடன்லி மாறிடும். ஆனால் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்க பாரு, அவங்களுடைய கேரியர் இருக்குல்ல, அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்கும். புஷ்ஷிங் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. அந்த புஷ்ஷிங்கில் வந்து பார்க்கும்போது இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நண்பர் சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கவங்கலாம். அப்படி இந்த ஸ்டேஜில் ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஹாப்பி. தொடர்ந்து போராடி இருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணணும். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதே போல் இந்த டெக்னீஷியன், இந்த கேமராமேன், டைரக்டர்ஸ், அந்த சவுண்டுலாம் வந்து ரொம்ப மியூசிக் வந்து கம்போஸ் மியூசிக் யார் இப்போ ஷாம் இருக்காரா? ஷாம் பேர் போட்டிருந்தீங்க இதில், அவரே கம்போஸ் பாலாஸ்ரீ. ஓகே. உண்மையிலேயே அந்த மியூசிக்லாம் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதையெல்லாம் காட்டிலும் ஸோ இவ்வளோ ப்ரொமோஷனை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஸ்பான்சராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு கடந்து ஒரு சினிமாவுக்காக ஸ்பான்சர் வந்து ஒரு அழகான மேடையாக இது உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அவருக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அதை மீறி இன்றைக்கி பிக் பாஸில் வந்து இருக்கிற எல்லா வீட்லேயும் பிக் பாஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த பிக் பாஸில் ஃபெமிலியராக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டோன்னே வந்து தம்பி ரெகுலராக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே வராப்புல. அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு நடிகர் வந்து. ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சினிமாவை நேசித்து வரங்க இப்படி எல்லாருக்கும் கை கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை மேலே இடத்துல கொண்டு போய் விடுவார். அதுதான் எல்லோரும் சொல்கிறாங்க 20 படத்துக்கு மேலே. இப்போ கூட ஒரு சின்ன டைலர் காமிச்சாப்புல. இதெல்லாம் வந்து ஒரு வேறு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காப்புல லுக்கு பார்க்கும்போது. ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து
வெளியே நிற்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்க முடியும். ஸோ அதே போல் இன்னொரு தம்பி வந்திருக்காரு, இன்றைக்கி தான் பார்க்குறோம், பிக் பாஸில் பார்த்ததோடு சரி. இவங்கெல்லாம் வந்து அந்த மோட்டிவேஷனுக்காக வந்து இன்னொரு ஆளுங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வரும்போது இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்குது. பல படங்களை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஒரு போல்டாக இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு போல்டாக வந்து இன்றைக்கி உட்காருனாங்கன்னா அவங்க ராதா மேடம். உண்மையிலேயே வந்து ஸோ அவங்களாம் இதெல்லாம் எதிர்பார்த்து வர்றது இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இங்கே வர்றதுனால என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒரு ஆம்பிஷன், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த டெக்னீஷியன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதம். அதை விட இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த 2026 1 இயரில் கண்டிப்பாக இந்த காலண்டர் வழியாக இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு இந்த வருஷத்துலேயே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக படங்கள் அமையும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இப்போ நான் பார்க்கும்போதே எனக்குள்ளேயே ஒரு 3 ஆர்டிஸ்ட் அதை வந்து சரி அவங்க கூப்பிடணும், நாளைக்கு ஆஃபீஸில் பேசணும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து தேடும்போது ஆர்டிஸ்ட் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அந்த படம் ரெடி பண்ணுறவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க, யாருமே இல்லாமல் இருக்கும். இதனால் தள்ளி போகிற நிறைய படங்கள் இருக்குது. ஒரு சரியான படத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் அமைய வேண்டும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தக்கூடிய ராதிகா அவர்களுக்கு மென்மேலும் வளரணும், அதில் இருக்க எல்லா டெக்னீஷியன் வளர்ந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா இவர் என்ன வேணால் சொல்லுவார், அதெல்லாம் எழுதிடாதீங்க, அது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்டில், என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக் மனசில் என்ன தோணுச்சோ சொன்னேன். அவங்க கேம் அவங்க புதுசாக எதுவும் மாற்றிக்கிட்டாங்க, சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம் ப்ரொடியூசர் அந்த ரியா கிரியேஷன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும், திருமலை சார், ராதா மேம், கேஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ராணவ், எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள். குட் ஈவினிங். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் 25 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை. இனி நான் எங்கேயும் தேட வேணாம், ராதிகா மேம் ஃபோன் அடிச்சிடறேன். சீரியஸாக சொல்கிறேன். இல்லை அதான் சொல்ல வந்தேன் சார். ஆக்சுவலாக அதாவது மராத்தி, பெங்காலி, கல்கட்டா, மும்பை எல்லா கொலாபரேஷன்லேயும் ஒரு 2026 கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க. உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஒரு கேலண்டராக. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்ணுறோம், சத்தியமாக பண்ணுறோம் சீரியஸாக. வீடியோகிராஃபி, மியூசிக், அதை தாண்டி இது எல்லாமே புஷ்ஷின்க்கு ராதிகா மேம் இருந்தாலும் ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, சத்தியமாக வாழவே முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போன கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து விஜய் சாம். நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோடய ஜூனியர் அவர் தான், ஆங்கர் தான். பட் ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா அதுலேருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டைரக்டர் ஆகிட்டார், சாமும் ஆகிட்டார். இந்த பையன்குள்ள உள்ள திறமையான்ற எனக்கு தெரியாமல் போச்சு சத்தியமாக. நடுவில் சில டைரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி முருகதாஸ் சார்லாம் ஒரு சீன் வந்துட்டு போகிற படத்தில் அப்படியே நைஸாக ஒரு சீனில் அது மாதிரி டைரெக்டாக ஹீரோ நடித்தா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீனை டாக்ஸி டிரைவர், அடுத்து ஒரு மேனேஜர், அடுத்து ஹீரோ. இல்லை நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா டைரெக்ஷன் விட்டுறாதீங்க ப்ரோ, சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோட வீடியோகிராஃபி, மியூசிக், இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர், இப்படி தான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமான்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்டு டிமோட்டிவேட் ஆகாமல், அதை அழுத்தாமல், மாடலையும் நிப்பாட்டி பிராண்டையும் நிப்பாட்டி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரா இருந்த ராதிகா தெரில, நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது. எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி, ஆண்களை விட பேக் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு. ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். வாய்ப்புக்கு நன்றி, குட் லக், அன்பேஷம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அக்காவுக்காக கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடிடணும். அந்த பாட்டை ரோகேஷனை தான் எழுதியிருப்பார்.
கண்டிப்பாக பாடலாம். ஏ வான போல உயர்ந்தவங்க, மழையை போல நிறைந்தவங்க, குறையில்லாத குணத்தை கொண்டவன் எங்க அக்கா ராதிகா, குறையில்லாத குணத்தை கொண்டவள். பேச்சிலேயே நியாயம் உண்டு, பயனடங்கும் அக்காவை கண்டு, மதியை கொண்டு விதியை ஜெயிப்பவள். அக்கா நீதி முன்னால் நியாயமானவள். உயிரை போல மதிக்கிறாங்க பிறந்து வளர்ந்த மண்ணன், நம்மளுக்காக இருக்கிறாங்க நிறைய மாடல் அண்ணன். எல்லாருக்கும் நன்றி. மகிழ்ச்சி. நாமம்மா அழைப்பே இல்லாமல் மேலே அப்படியா? ரோகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இப்போ அழைப்பு இருக்கு. கைமால் பிரதர், உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பாட்டில் ராதிகா அவர்களை பற்றி பாடினதுக்கு. ஐயா இந்த ஸ்டவ் மேலே கிடையாது, அப்படியே ஒரு 2 லைன். ஸ்டவ் மேல கடாயி, சாக்கெட்டில் சடாயி, வடிவெல்லுன்னா டுப்பாயி, கையை ஓட்டா டப்பாயி, லோக்கலுன்னா லொலாயி, ஹபாவான்னு ஆராயி, மட்டமான கலர் பைய பங்கமான்னு கல்லாயி, குபு கும்பா இடி கம்பா வாமச்சானி தெம்பா, குபு கும்பா இடி கம்பா வாமச்சானி தெம்பா. போதுமா ப்ரோ? நீங்கள் 2 லைன் தான் கேட்டீங்க, 4 லைன் பாட்டேன் ப்ரோ. மகிழ்ச்சி. வேறு லெவல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக மேடம். ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மேடம், எப்படி இண்டஸ்ட்ரியில் ராதிகா சரத்குமார் பெருசாக ஜெயிச்சாங்களோ, ராதிகா ராஜ்குமாரை இதோட பெருசாக ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்கேன் மேடம். மகிழ்ச்சி மேடம். எல்லோருக்கும் வணக்கம். ரியா கிரியேஷன்ஸ் ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க ஒன்று, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்டு 12 மாடல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதத்துக்கும் ஒரு மாடல் மாதிரி. ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி, அதாவது மாடலை மட்டும் அழகாக சூஸ் பண்ணாமல் அதுக்கு வேண்டிய டேரக்டரையும் பயங்கரமாக ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி. ப்ரோ உங்களோட ஃபேன் ப்ரோ. நான் டேரக்டருங்க சாம் ப்ரோ. ஒரு மாதிரி ஆங்கரிங்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணுவார் அவர். சீரியஸாக அவர் சூப்பராக பண்ணுவார். ப்ளஸ் கேமராமேனு, ஏன்னா கிஷோர் ப்ரோ நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தங்களை ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், அவங்க கேமராமேன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களை ரொம்ப அழகாக காட்டுறது. நீங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக காட்டி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ப்ளஸ் தேங்க்யூ திருமலை சார். நீங்கள் வந்து இங்கே மட்டும் பேசாமல், ஐ மீன் வெறும் ஸ்டேஜை மட்டும் பேசாமல் இங்கே இருக்கவங்களும் பற்றி பேசுனீங்க, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்ட் பிரஜன் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள். அண்ட் ராதா மேம் நான் உங்களோட ஃபேன் மேம், நான் குட்டி வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் உங்கள் படம்லாம், சூப்பர். அண்ட் சங்கீதா மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயின்ஸை பிக் பாஸ் என்னோட சீனியர், அவங்களாம் சூப்பர். ராஜ் ப்ரோ அண்ட் என்னோட பிரதர் அவர். அண்டு ஹர்ஷா இப்போது சூர்யா 46லலாம் பண்ணிகிட்ருக்காங்க மேம். இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் பக்கத்துக்கு வரும்போது. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ராதிகா மேம் பற்றி பேசணுன்னா, மேம் ஒரு செம்ம டவுன் டு எர்த்து. அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ வந்து இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் தான் வந்து நீ எரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டையாம். அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, யார் நாங்கள் 2 பேரும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து சொன்னாராம், தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு, இவங்க 2 பேரும் சண்டை என்ன ரீசன்னால ஏன் அப்படி கேட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்கும் போது அப்போ கடவுள் சொன்னாராம், நீ வந்து உனக்கு வந்து ஃபயர் வந்தோடனே நீ வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடுற, ஆனால் வந்து இந்த தீப்பெட்டி இருக்க பாரு, உன்னை மட்டும் ஏற்றலை, உன்னை மாதிரியே சுற்றி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது. ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலகணம் இருக்கோ அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சு போயிடறான். ஸோ அந்த மாதிரி தான் ராதிகா மேம்க்கு எப்போவுமே வந்து இந்த தலகணமே இருக்காது. அவங்க எப்போயுமே ஒரு டவுன் டு எர்த்தான பர்சன். ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து 15 இயர்ஸை சர்வை பண்ணிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. மேம் ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் எல்லாரும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் பீப்புள். அண்ட் என்னை இன்வைட் பண்ண ராதிகா அண்ட் பிஆர்ஓ நிதிஷ் ஸ்ரீராம், இவங்க 2 பேருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். அண்ட் மேடையில் உட்காந்துட்ருக்கேன் சீஃப் கெஸ்ட் டைரக்டர் திருமலை, என்னோடய ஃப்ரெண்ட், என்னோட நண்பர். அண்ட் பிரஜன் இஸ் மை ப்ரோ. ஸோ அவர் வந்து எப்போவுமே ஹீரோ தான். கூடிய சீக்கிரம் அவருடைய படம் வந்து அந்தரன், அதை சப்போர்ட் பண்ணுங்கள், இஸ் கோயிங் டு ரிலீஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் பிரஜன். அண்டு ராணா, உங்களை நான் பிக் பாஸில் பார்த்துருக்கேன். உங்களை நான் பார்க்குறப்ப நினச்சேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார்ல அப்படின்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் இப்போவும் நல்ல பையன்தான், எப்போவும் எனக்கு உங்களை பிடிக்கும். ஆக்சுவலி ரொம்ப
இல்லை ராணா சீரியஸ்லி சீரியஸாகவே நான் ராணா நினச்சி சொல்லுவேன், வீட்டில் சொல்லுவேன், ரொம்ப நல்ல குடும்பத்து பையன், பாவம் பிக் பாஸில் இன்னசென்ட்டாக இருந்தார். சீரியஸ்லி ஒரு இன்னசென்ட். பட் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அண்ட் வெயிட்டிங் உங்களோட படம் பார்க்கணும் ஃப்யூச்சரில். நீங்களும் வந்து நல்ல இந்த மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ ஆவீங்க. என்னோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நானா ரியலி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அண்ட் பிரஜன் ஆல்சோ. அண்ட் எஸ்கே எஸ்ஆர்கே ரியல் எஸ்டேட் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி. எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் மெயின். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு டேரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் நினச்சாதான் ஒரு காலையை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் ராதிகா. அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நியூ லான்ச்சஸ் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ராதிகா. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணேன். அவர் டேரக்டர் பேர் வந்து பாபு சங்கர். போவன் டோன் ஒரு ஆட் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அபி. இப்போ சமீப காலமாக அவர் இறந்துருந்தார் இல்லையா? ஸோ ஐ ஒர்க் வித் ஹிம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பண்ணது அவரோட தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படங்கள் பண்ணேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம வந்து ஆட்ஸ் பண்ணுவோம். எனிதிங். இப்போ இந்த லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கேலண்டர் லான்ச், இட்ஸ் ரியலி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ராதிகா ஆர்டிஸ்ட்க்கு. ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக உங்கள் கனவெல்லாம் நனவாகும். கண்டிப்பாக எல்லாருமே ஷைன் ஆகணும். அதில் ஒன் பை ஒன் ஆவீங்க. ஆவலன்னு சொல்லி ஃபெடப் போயிடாதீங்க. திரும்ப இதை நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த கிளிட்டரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ என்ட்ரிஸ். அண்ட் என்ன சொல்கிறது, விஜய் சாம், எனக்கு இவரை நான் வந்து சன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன். நானும் உங்களுடைய இப்படி வாங்க ஸோ இவருடைய ஸ்பீச் நானும் ரசிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து அண்ட் வந்து என்னென்னா எல்லாருமே அதே ஆங்கரிங்காகவே இல்லாமல் அடுத்தடுத்தது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் ரியலி ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்தது நீங்கள் வந்து டேரக்டராக ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே பிரஜன் நம்ம எல்லாருமே ஒரு டைரெக்ஷனில் இருப்போம். அதனால் ஸோ இப்போவே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ராணா, எனக்கு உங்களை ரொம்ப செல்லப்பிள்ளையாக தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையிலே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ். அண்ட் நீங்கள் என்னோடய ஃபேனுன்னு சொன்னப்போ டேரக்டர் திரு வந்து என்னை வந்துட்டு அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், ஆனால் அவரும் உனக்கு சொல்லிட்டாரு பார்த்தியா அப்படிங்கிறாரு. ஸோ ஆல் த பெஸ்ட். ரியலாக நான் உங்களை வந்து ஒரு நல்ல பெரிய மூவி லான்ச்சில் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ராணா. கங்க்ராட்ஸ். ஓகே. எல்லாருக்கும் சங்கீதா பாலன் மேம் அண்ட் ஸ்ரீதர் சார், இங்கே வந்திருக்கிற கேஸ்டிங் வேல்ராஜ், நிதிஷ் வந்து ஒரு பிஆர்ஓ. ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டில் என்ட்ரி ஆனது வந்து ஒரு பிஆர்ஓ மூலியமாக தான். மௌனம் ரவி அவர் பேர். அவரால் தான் நான் சுந்தரா டவர்ஸே ஒர்க் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாரையும் கௌரவிக்கணும். ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு கங்க்ராட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் டு ராதிகா அக்கா அண்ட் கணேஷ் அண்ணா அண்ட் சாம்ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. ஸோ ராதிகா அக்கா பற்றி பேசிடுறேன். ஸோ வென்னவர் அவங்க வந்து ஜஸ்ட் ஆக்டர் கேஸ்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்றைக்குமே எங்களை வந்து டீல் பண்ணதே கிடையாது. ஷீ இஸ் மோர் ஆஃப் லைக் அ சிஸ்டர். ஐ கால் ஹர் அக்கா. ஸோ அக்கா, நீங்கள் இன்னும் க்ரோ ஆகணும், நிறையா நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஹலோ, ஹாய். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது, ரொம்ப பேச முடியாது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த கணேஷ் அண்ட் ராதிகா அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ. Happy New Year to all. I am very much thankful to Dev who introduced me to this calendar photo shoot, and I also thank Radhika ma'am and Sambro, also the photographer. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ்
இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் பானுமதி அம்மாவோட ஸ்டுடியோ இது. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்க ஜாமான்கள் எல்லாருமே வந்துட்டு கால் வச்சுட்டு போன இடம். ஸோ இந்த இடத்துல நிற்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே இருக்க தேட்டரில் நாங்கள் பண்ண ஒரு ஒர்க் வந்து ஸோ வெளியே வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னோடய அப்பா அம்மா. என்னோட எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க மட்டும்தான் என் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ண, அது நிறைய பேர் கேஷாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் முக்கியமாக இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராதிகா அக்கா. ஸோ அக்கா கூட பிறக்கலனாலும் அக்கா தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் கிடையாது, தம்பியாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது அண்ட் அதுக்கப்புறம் தேவ் கணேஷ் டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான், ஏன்னா இது ஒரு பெரிய படத்தோட ஈவெண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஆடியோ லான்ச் கிடையாது, ஆனால் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கலாம் சில பேர். பட் ஆனால் எங்களுக்கு இது பெரிய விஷயம். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களை இங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் இருக்க ஆல் பியூட்டிஸ், சங்கீதா பாலன் மேம், ராதா மேம், அண்ணன், லவ் யூன்னு ஆல்வேஸ். என் ஒய்ஃப் உங்களோட பெரிய ஃபேன்னு அதெல்லாம் சொல்லிக்கிறேன். சார் டேரக்டர் சார் தேங்க்யூ சார், ராஜரத்னம் சார் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். டார்லிங் தேங்க்யூ டார்லிங், ஈஸ்வர் டார்லிங் தேங்க்யூ, கீர்த்தி தேங்க்யூ, அண்ட் எங்களோட ஹீரோயின் குயின்சி தேங்க்யூ, ஹர்ஷா தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட டீம் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. லைக் என்னோட டிஓபி கிஷோர், ஸோ தேங்க்யூ கிஷோர் டார்லிங், தேங்க்யூ. அண்ட் என்னோட கோ டைரக்டர் வெங்கடேஷ். ஸோ ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு வாட்டி நான் ஷூட்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டா 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா லக்ஸரியாக காரில் அதெல்லாம் கிடையாது, அந்தோதியாவில் வந்து அன்ரிசரில் வருவாங்க 2 பேரும். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்டே அந்தோதியாவில் அன்ரிசரில் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏடா தம்பி அப்படின்னா இல்லை சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ சார் ஓகே. பட் ஆனால் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட எடிட்டர் கோபி டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம என்ன தான் இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலுமே எடிட்டில் போய் அது நம்ம கரெக்டாக அந்த அவுட் கொடுக்குறது அந்த எடிட்டர் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ டார்லிங். ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் தான் செதுக்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம், ஐ திங்க் அவர் எனக்கு வரல. அவர் அடுத்து வந்து நம்ம பிச்சைக்காரன் சசி சார் இருக்கார்ல, அவரோட படத்துக்கு அடுத்து மியூசிக் டைரக்டராக தான் விஜயாண்டின சார் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் என்னோட டோட்டல் டெக்னீஷியன்ஸ் நான் அப்படியே நான் டக்குன்னு சொல்லிடுறேன். என்னோட மேக்கப் திவ்யா. ஸோ என்னென்னா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் அந்த குதிரையோட திவ்யா கம் அப்படி நான் சொல்கிறவங்கள மேலே வந்துருங்க, நான் சொன்னவங்கள மேலே வந்துருங்க. திவ்யா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் காலைல 3:30 மணிக்கு நாங்கள் வந்து அந்த குதிரை இது விஷுவல் பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது, ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணன் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோடய காஸ்டியூம் டிசைனர் கவி. நாங்கள் மறுநாள் ஷூட்டு இன்றைக்கி சொல்கிறோம், டக்குன்னு எல்லாத்தையும் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட் அவங்க. தேங்க்யூ கவி, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் யாருமே வந்து 3 டேஸாக தூங்கவே இல்லை, அதுதான் ஒரு ஹைலைட். ஸோ எல்லாருமே டக்குன்னு இது போயிட்டே இருந்தாங்க. ஸோ என்னென்னா ஒரு படத்துக்கு தான் இப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை, எங்களால் இதுலேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கோபி டார்லிங் ப்ளீஸ் கம். ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் யாரையாச்சும் விட்டுருக்கேனா? எஸ் ஓகே. ப்ளீஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் மேலே வந்துருங்க, நான் யாராச்சும் மறந்துட போகிறேன். ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் ப்ளீஸ் மேலே வந்துருங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அஜித், ராஜா, சரத், ஹரி. ஸோ இவங்க 4 பேரும் தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டைம் சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, எல்லாமே கொடுத்து. அண்ட் முகேஷும் கூட சேர்த்து. ப்ளீஸ் டார்லிங்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் மேலே வந்துடுங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனை நான் மறந்துட்டேன். லெனின், என்னோடய தம்பி, என்னோடய ஃபஸ்ட்டு கேமராமேன். நான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுலேருந்து அவன் தான் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான். அவன் இன்றைக்கி வரல, அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் முடியல அப்படின்றதுனால. டார்லிங் உன்னை மிஸ் பண்ணுறேன் டார்லிங், லவ் யூ டார்லிங். அடுத்த ப்ரோக்ராம்க்கு சீக்கிரம் வந்துரு. ஓகே டன். தேங்க்யூ சார். ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டார்லிங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சூர்யா வா, எழுந்துவா. அவனை என்னோட தம்பி மாதிரி தான் சூர்யா. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும்னா அதுக்கு சூர்யா தான் காரணம். ஸோ சூர்யா மூலியமாக இங்கே இருக்க ராதிகாலேருந்து கணேஷ்லேருந்து எல்லாருமே தெரியும். லவ் யூ.
தென் தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் சார், டாப் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி. ஸோ சின்ன பசங்க அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சார். ஏன்னா நிறைய வந்து பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். அண்ட் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.